திருமாவளவன் பேசிய ஒரு பேச்சு இப்ப சர்ச்சையா மாறிருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. ஈழப் போராட்டத்தப்ப உயிர் நீத்த முத்துக்குமாரோடைய அந்த நினைவேந்தல் கூட்டம் நடந்தது. அதுல கலந்துகிட்ட திருமா எனக்கு எந்த அரசு மீதும் பெரிய மரியாதை கிடையாது. இப்ப அரசு சொல்லல, பண்டைய கால அரசர்கள் சொல்றாரு. எந்த அரசு மீதும் எனக்கு மரியாதை கிடையாது, யார் மீதும் எனக்கு மதிப்பு கிடையாது, யாரையுமே நான் பெரிய சக்தியா பார்க்கவே கிடையாது. அவங்க காலகட்டத்துலதான் கருவறைக்குள்ள இருந்த தமிழ் தூக்கி வீசப்பட்டது. அவங்க காலத்துலதான் எந்த காலம்னு சொல்றாருன்னா பாண்டிய காலம், சோழ காலம், சேரர் காலம், இந்த 3 மன்னர் காலத்திலையும் தான் இந்துத்துவ மயமானது, சமஸ்கிருத மயமானது தமிழ் தூக்கி வீசப்பட்டிருக்குங்கிறத சொன்னாரு. இது இப்ப எதிர்கட்சிகள் பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதே இதுல ராஜராஜ சோழன் என்ன தமிழ் பேரா, ராஜேந்திர சோழன் என்ன தமிழ் பேராங்கிறது கேட்டிருக்காரு. ஆமா, அந்த வேள்வி நடத்துறது, யாகம் நடத்துறதுன்னு அந்த முறையே மாத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிருக்காரு. இதுல இப்ப எதிர்கட்சிகள் நயினார் நாகேந்திரன்லாம் சேராத இடத்துல போய் சேர்ந்திருக்காரு. திமுக கூட சேர்ந்துட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பேசியிருக்கிறது கண்டனத்துக்குரியதுன்னு இருக்காரு. டிடிவி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோ இப்போ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க பேர்லாம் தமிழ் பேரா, இந்த மாதிரிலாம் அவர் பேசக்கூடாது, மன்னர்களை அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டனத்தை அவரும் பதிவு பண்ணியிருக்காரு.